முன்னாடி வா ஏடியாக்கார பைக்கார தெரிகிறதா? வெளியில் நிக்க ஏன்டா பல்லு மாறுவத இப்பதான் தெரியுது அது கூத்தாப்பி ஆள் கூட சொன்னாக்கா எலக்ட்ரிஷனா பிளம்பர்லாம் கூட என்ன பண்ணுது ஐயா ஓட்டத்தில தண்ணீர் ஐயா
அதெல்லாம் மந்திரியாரே, நான் வருகின்ற போது யாரு என்ன ஆட்சி அரசன் என்ன ஆட்சி மன்னர் ஆள் கூட கட்டக்கூடாது. அம்மா பைப் வச்சு கண்ணு இருக்காது நான் கேக்குற தப்பா நினைச்சு போறேன். தப்பா நினைக்காத கேளு, தப்பா நினைக்க போறேன். தப்பா நினைக்காத கேளு. சரி ஏங்க, ஒரு ஊர்ல 4 உசுர் நீல உசுர் 2 பேர் இருந்தான். சரி சரி. ஒரு ஊர்ல 4 உசுர் நீல உசுர் 2 பேர் இருந்தான். ஆமா. ஏங்க திடீர்னு பாத்துட்டு நீல உசுர் செத்துட்டான். சரி, இது யாரு செத்து? நான் கேட்கறேன். இப்ப 4 வருஷம் செத்தான்ல, மீதி இருப்பான் யாரு? இல்லங்க, நான் உன்னை கேட்கறேன். 4 வருஷம் செத்துட்டான். நான் தான் முதல்ல கேட்கணும். 4 வருஷம் செத்துட்டான், இருக்கிறது மீதி யாரு? 4 உசுர் கிடையாது. நான் சொத்த மாதிரி கேளு, நான் தான் மாதிரி சொன்னேன். நீர் உசுர் செத்துட்டான். 4 உசுர் நீர் உசுர் 2 பேர் இருந்தான். நீர் உசுர் செத்துட்டான். இது யாரு செத்து? இதைத்தான் நானும் கேட்கறேன். 4 வருஷம் செத்தான்ல, இருக்கிறது வேற யாரு? யாரு? நான் உன்னை கேட்கறேன்னு சொல்லு. நீ சொல்றா. இந்த மாதிரி எல்லாம் உனக்கு அடிக்கிறது வரும்பு. வணக்கம், யார் என்று தெரியுதா? எங்க தெரியுது? அதோ, டெல்லி அர்ச்சுனாபுரத்தை. டெல்லி அர்ச்சுனாபுரத்தை ஆமா. ஆட்சி செய்த ஒரு மடியான ஆமா, திருநாட்டியம் உன் பயிர் இருந்தான். எனக்கு 3 பாட்டனார்கள். திருநாட்டியன், பாண்டு மகாராஜர், விருதாழ்வார். அப்படி இருக்க திருநாட்டிய சக்கரவர்த்தியோ காந்தாரியை மணந்து 100 ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் பெற்றெடுத்தார். எனது பாட்டன் எனது பாட்டன் பாண்டு மகாராஜன் குந்தி மாத்ராதேவி என்ற 2 பெண்ணை மணந்து 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 5 பிள்ளை? ஆமா. யாருங்க? அதிலே 5 பிள்ளை தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அப்படி இருக்க அதிலே நடுவே பிறந்த அர்ஜுன பூபதிக்கும் அதோ வைகுந்தத்தை வாசம் புரிவது மண்ட வைகுந்தத்தை வாசம் புரிகின்ற வைகுந்த வாசனாகிய வைகுந்த பெருமாளின் தங்கை சுபத்திரைக்கும் பிறந்த எனது பெயரோ அபிமன்யு. என் தந்தை யுத்தத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதால் நான் தினந்தோறும் எந்திரிச்சு உத்தரத்துக்கு போறா. யுத்தம் 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 சண்டைக்கு போறாரு. உதரத்துக்கு போறான். எங்க அப்பா சண்டைக்கு போயிருப்பதால் அவருக்கு குதிரையை அலங்கரித்து குதிரைக்கு தேவையான தேர் அலங்காரம் செய்து அனுப்பி வைப்பது என்னுடைய வேலையாகும். அப்படி இருக்கும்போது இன்று என்ன காரணம் தெரியல, என் தந்தையை அழைத்திருக்கிறார். தந்தையை சென்று பார்க்க வேண்டும். இப்படி இருக்க
வணங்க வேண்டிய தெய்வத்தை வணங்கி வணங்கிட்டு நீங்க சரி ஆமா தொடர்ந்து தொடர்ந்து போடு 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 தண்ணு 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 தண்ணு